ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சூப்பர் பெரிய நன்றிகள். ஆமாம், போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு ஒரு 2 பேர் சொன்ன விஷயங்கள், நீங்கள் இதை பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், யாரும் பெருசாக பேசலை, எங்களால் ரீச் பண்ண முடியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமா தோணுச்சு, அதை மட்டும் சொல்லிடலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விளவங்கோடு தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட அந்த மலைவாழ் கிராமங்கள் இருக்குது. அங்கே இந்த காட்டு விலங்குகளோட தொல்லைகள் அதிகமாக இருக்குது. பட்டா நிலங்கள் தான், விவசாயம் பண்ண முடியல, வீட்டில் ஒரு கோழியோ ஆடு கீடு எதுவுமே எங்களால் வளர்க்க முடியல. நிறையா இது மாதிரி தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. காங்கிரஸில் இருக்கிறவர் தான் அங்கே எம்எல்ஏ, அவரும் வராங்க, பார்க்குறாங்க, சும்மா அப்போதைக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிவிட்டு நஷ்டஈடு ஏதாவது ஒன்று கொடுத்துட்றாங்க, போயிடுறாங்களே தவிர அது ஒரு நிரந்தர தீர்வாக இல்லை. நிறைய கிராமங்கள் இருக்குது, பட் ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, விளைநிலங்களும் வேறு இருக்குது, ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. காங்கிரஸில் இருக்கிறவங்க தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்காங்க. தாவேக்கா ஆட்சி தான் நாங்கள் வந்தால் இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம், பட் ஆனால் யாருக்கிட்டையும் எங்களால் கேட்க முடியல. காங்கிரஸ் தாங்க எம்எல்ஏ. ஆனால் தாவேக்கா புரியல, தாவேக்கா ஆட்சி இல்லை அவங்க தாவேக்கா தான் வரும். அதுக்கப்புறம் தானே கூட்டணி கரெக்ட். ஆனா ஜெயிச்சது அப்போ திமுக கூட்டணியில். ஆமா, அதனால அங்க கன்னியாகுமரி ஃபுல்லாவே பெல்ட்லயே தான் இவங்க ஜெயிக்கவே இல்லையே. ஆமா, அதனால இது பண்ண முடியல. பட் ஆனா இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது எப்படி, அதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை வேலி கீழி ஏதாவது போடுறாங்களா எப்படின்னு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க, அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. செஞ்சா நல்லது. அந்த தொகுதி எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ. அதான் இவங்க சொல்றது என்னன்னா, நஷ்டஈடு கொடுக்கறது இதோட நிறுத்தாங்க. அது நடக்காம பண்ணணும்ன்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு, அந்த தொகுதியினுடைய அந்த கோரிக்கையா இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, அந்த தொகுதி எம்எல்ஏவுக்கோ இல்லை இந்த அரசுக்கோ நீங்க அதை போய் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அனுப்பியிருக்காரு எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, அந்த மக்கள் போராடுறது, தீப்பந்தத்தோட போராடுற அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காரு. நான் முடிஞ்சால் நான் வைக்கிறேன். நிறைய பேப்பர் கட்டிங்ஸும் அனுப்பியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரி பாதிக்கிறாங்க, காட்டு எருமை, காட்டு யானை, இவங்களாம் பாதிக்கிறது எல்லாமே அவரும் போட்டிருக்காரு. பேப்பர்லேயும் வந்திருக்கு, நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு. அது வெறும் நியூஸாகவே இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்சா அதை ஒரு என்னன்னு பாருங்களேன். கண்டிப்பா 56 வருஷம் பஸ் இல்லாத ஏரியாவுக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. அது எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மலைப்பட்டின்ற கிராமம், அது சுற்றி உள்ளே இருக்கிறோம். அதுவும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற கிராமம், மலையில் இருக்கு. எங்கள் ஊரில் நல்ல ரோடெல்லாம் இருக்குதுங்க, ஆனால் பஸ்ஸு இல்லை. நாங்கள் பஸ்ஸு வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கோம். 10 கிலோமீட்டர் பசங்க அங்கே அந்த ஊரில் இருக்கிறதுலே ஒரு 50க்கு மேலே பசங்க தினம் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் ஊருக்கு பஸ்ஸு இல்லை. இதை பற்றியும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 56 வருஷமா ஏதோ அந்த ரூட்ல பஸ் இல்லைன்னு சொன்னோம், குரங்கணி கொட்டக்கூடிய அதே மாதிரி அந்த ஏரியாவுக்கும் பஸ் இல்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் அதை என்னன்னு யாரு, நம்ம இவரு தானே, பார்த்திபன். சேலம். நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்றேன். சேலம் பார்த்திபன் அவர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு போங்க. முடிஞ்சா இந்த விஷயத்தை ஷேர் பண்றோம். ஆமா, ஷார்ட்ஸா நம்ம கட் பண்ணியும் போடுவோம். அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவரை டேக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க. அது என்ன, நல்லா அந்த கோரிக்கை சாவடிக்க போறேன். இந்த கோரிக்கை என்னன்றத தயவு செய்து அவர்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு நாங்க சொல்றோம். இது மூலியமா அடிச்சிருங்க. அது இதன் மூலியமா அது அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். மண்டையில உட்காந்துருக்கு, நான் நீ மாதிரி பண்ணிட்டு இருக்கு, நான் எதுவும் பண்ணலையே அந்த மாதிரி. நான் சமந்தா காதுகிட்ட இருக்கு. சமந்தாவா? வந்தா பார்த்துப்போம்.
இது சிரிச்சுட்டே நம்ம சொல்றதுக்கு ஏதாவது சொல்லிட போறோம் தெரியல. இல்ல இது விஷயத்தை இல்ல அதெல்லாம் இல்லை. இல்லை இது வந்து இல்லை மற்ற விஷயங்கள் நம்ம அரசியல் விஷயம் பேசுகிறோம். பட் ஆனால் இது வந்து பொதுவான மக்களுக்கான விஷயங்கள், மக்களுக்கான தேவைன்னா தொடர்ந்து இப்போ நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ரீல்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டேன், ஆனால் எங்கள் ஊரில் வந்து கிராமத்தில் வந்து கரண்ட் இல்லை, 15 வருஷமாக கரண்ட் இல்லை, நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு சரியான இது கிடைக்கல, ஏங்க நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலங்க, எனக்கு ரோடு போட்டு கொடுங்க, எங்கள் ஊருக்கு வந்து சரியான ரோடு போட்டு கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறேன், அவங்களுக்கே நாங்கள் ஓட்டு போடுவோம், ஒரு ரோடு சரியாக போட்டு தரல, நிறைய மழை. இப்போதான் இந்த மாதிரி குரல்களை முன்னாடிலாம் நம்ம கேட்டுருந்தோம். நீங்கள் ஊபி போய் பாருங்கள், அங்கெல்லாம் ரோடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, தமிழ்நாடுலாம் உங்களுக்கு எவ்வளோ பெட்டர்ன்னு சொல்லும்போது இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் அவ்வளோ தூரம் போகிறோம், எங்களுக்கு சரியான ரோடு இல்லை, எனக்கு ரோடு மட்டுமாவது போட்டுத்தாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து இது கரண்ட் இல்லை, கரண்ட்டு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இன்னும் போய் சேரலைன்றது நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அது போல தான் நிறைய பேருக்கு போக வேண்டியது. நம்ம ஊபி மாப்பின்னு பேசுறதுன்றதுக்கான காரணம் என்ன, அங்க இன்னும் ரொம்ப மோசமா மறந்துட்டோம்னு சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம கரெக்டா இருக்கோம், நம்ம ஒரு சிட்டியில இருக்கோம், எல்லாம் சிட்டின்னு இல்லை, மெயின் ஏரியாவில் நம்ம எல்லாமே இருக்கோம், நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்றப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படியே வாழ ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஆனால் இணைய சேவைகள்லாம் இல்லாமல் ஒரு கிராமமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து சரியான போயிடலாம், நம்ம வந்து அதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லலாமா? அதுவும் இருக்கு, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான் இப்போ ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம சொல்றோம், அது எப்படி போய் சேருது, என்ன இது எதுக்காக சொன்னா, இப்போ நம்மளும் பார்க்கறது எல்லாமே மக்கள் தான் பேசுறாங்க, எல்லாமே இது ரீல்ஸில் தான் நம்ம நிறையாவே இதெல்லாம் பார்க்கறோம்னு சொன்னால், இந்த ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக நான் கேட்குறேன், இதெல்லாம் இப்போ தான் வெளியில வருது, அதுவும் இந்த ரீல்ஸ் மூலியமா தான் வெளியில வருதுன்றதுக்காக கேட்டேன். போலாங்களா? இருக்கலாம். சமூக சேவை தான் போதும், சீக்கிரம் கண்டென்ட்டுக்கு போ. சரி போயிடுறாங்க, வழக்கம் போல இந்தியா கூட்டணி, திமுக அதிமுகனே போயிடுறேன். அதை சொல்லலைங்க, அதுக்கு இல்லைங்க, அதை பத்தி பேசுறத பத்தி இல்லைங்க. நீங்க சொல்லிட்டீங்க, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நடக்குதான் நம்ம இங்கே இருந்து சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் போயிட்டு இருக்கோம். அதுதான் பஞ்சாயத்து, வேற ஒன்றும் இல்லை. இருக்கு கிராமங்கள்ல பஞ்சாயத்து இந்த மாதிரி இன்னும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கிராமங்கள்லாம் இன்னும் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஏன் ஊபியை பார் மாப்பியை பாருன்றாங்கன்னா, அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்க வந்து இதை விட மிக 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 மோசமான ஒரு நிலையெல்லாம் அங்க வந்து இருக்கு. அதை விட இங்க வந்து ஒன்றும் மோசம் கிடையாது, நம்ம ஊர் நமக்கு வந்து சொர்க்கமா தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சிட்டியில இருக்கும்போது அந்த பெரிய பிரச்சனைகள்லாம் தெரியாது, ஆனா கிராமத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். ஆனா இப்பவும் கிராமங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் இருக்கு கிராமங்கள், நீங்க சொல்ற மாதிரியான கிராமங்கள் இன்னமும் இருக்கு. ஒரு பஸ் வசதி இல்லாத, தெரு லைட்டு இல்லாத, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, ஏன் சாதியை சார்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நகரத்திலயும் இருக்கு, கிராமத்திலயும் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இங்க இருந்துட்டு தான் இருக்கு. அது ஒவ்வொன்றா களையப்படணும். அதுக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது நல்லது நடந்தா, அதுக்கு ஒரு முன்னெடுப்பு நடந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. போலாங்களா? தயவு செஞ்சு கோ மேன். இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து நடந்திருக்கு, மீட்டிங் நடந்திருக்கு, டெல்லியில தான் நடந்திருக்கு. 25 கட்சியினர், அவங்க மம்தா அவங்க எல்லாம், காங்கிரஸ் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஃபாதர் ஆஃப் இந்தியா ஏன் போல, திருமாவளவன், வைகோ. யார் ஃபாதர் ஆஃப்? ஃபாதரும் கிடையாது, மதரும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அங்கிள் நீங்க இல்ல அதுல அப்படின்னுதான். ஆமா, எல்லாருமே போயிருக்காங்க, இங்க இருந்து எல்லாருமே வந்து போயிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து போயிருக்காங்க. போகாதது திமுக மட்டும்தான். திமுகவுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு, இதுதான் நீ இனிமே கிடையாது, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு முதுகுல குத்திருச்சு, எங்க பார்த்தாலும் பேனர், உதயநிதி ஸ்டாலின். என்னது இது புதுசா? ஆமா, டெல்லியில போய் ப்ரொமோஷன், யாரோ உங்க சொந்தக்கார பையன் நீங்களே, என்ன முறை வேணும், பங்காளி முறை வேணுங்க ஐயான்ற மாதிரி ப்ரொமோஷன் கொடுத்து டெல்லியில ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு. யார்? உதயநிதி அவர்கள். ஆமா, உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்லையா, முதுகுல குத்திருச்சு, இனிமேல் காங்கிரஸ் சேர்க்க கூடாது அப்படின்னு. அந்த பதாகைகளை, அந்த வசனங்களை வச்சு டெல்லியில போஸ்டர் வந்து ஒட்டி பயங்கரமா சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போடா எடுத்துட்டு போங்கடா அப்படி அப்படின்னு ராகுல் காந்தி பாட்டுக்கு அவரும் போயிட்டாரு. இவங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாது போடாதானே, எப்படி டெல்லியில போய் சொல்லியிருப்பாங்க தமிழ்ல சொல்லலாம். அதுக்கு அங்க ஒரு டீம் இருக்குல்ல, ஹிந்தி தெரிஞ்ச டீம் இருக்குல்ல, அங்க போய் தமிழ்ல எழுதுனா யாருக்குங்க தெரியும்? அதுதான் கேக்குறேன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற கேங்கு தானே. ஹிந்தி தெரியாது போடான்ற கேங்குன்றது தமிழ்நாட்டுல. டெல்லியில இருந்துட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல முடியாது, அங்க தமிழ் தெரியாது போடான்னு சொல்ல, அங்க வேணா தமிழ் தெரியாது போடான்னு சொல்ல முடியாது, ஹிந்தி தெரியும், ஹிந்தியும் தெரியும் போடா அப்படின்னு, ஹிந்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஜாலியா நடக்கிறதா. நீ ஒரு ஆள் வரலன்றதுனால இங்க ஒன்றும் மாற்றம் நடந்துட போறது இல்லை.
உங்களையே தூக்கி ஓரமா உட்கார வச்சாச்சு, அதனால ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு தாவேக்கா அது உள்ளார வந்துடும், எல்லாம் ஸ்மூத்தா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுங்களேன். இப்போ என்னன்னா இவங்க அவங்க வந்து முதுகுல குத்திட்டாங்களாம், அதனால ஊர் ஃபுல்லா வந்து இந்த பேனர் வந்து அடிச்சு ஒட்டி வச்சிருந்தாங்க. சரி சந்தோஷமா இருந்துட்டு போங்கன்னாங்க. மற்றபடி வரலன்றதுக்காக ஒன்றும் கவலைப்படல. பரவாயில்ல வரலன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதனால வந்து இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த கூட்டங்கள் அடுத்தடுத்து எப்போ நடக்குது, இன்னும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இதுமாரி கூட்டங்கள் நடத்தணும். இந்தியா கூட்டணி வந்து ஏன்னா இப்போ வந்து மம்தா பானர்ஜி வழிக்கு வந்துருவாங்க, ஏன்னா தோத்து போயிட்டாங்க, அவங்களும் வழிக்கு வந்துருவாங்க. அகிலேஷ் யாதவ், அப்புறம் இவரு நம்ம இன்னொருத்தர் இருக்காரு, டக்குன்னு ஒரு பேர் வரல, அவரு தொப்பிலாம் போட்டிருப்பாரு அவரு, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே எல்லாரும் ஓகேவா இருக்காங்க. என்னங்க திமுக விடுங்க, நீங்க வாங்க, மதிமுக வந்திருக்கு, நீங்க திமுக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைக்க போய் சொல்லியிருக்காரு. நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலை திமுக இருக்குதுல்ல, ஆமா அதுலயும் ஒரு திமுக இருக்கு, ஏன் கவலை போடுறீங்க, வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து போயிருக்காங்க. இந்தியா கூட்டணி அப்படியே தான் இருக்கு. ஒரு ஆம் ஆத்மி, ஒரு திமுக இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து வரல. மற்றபடி எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து இருக்காங்க. பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை. அதனால யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை, அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்தியா கூட்டணி போய் பாஜக வீழ்த்திரும் அப்படின்னு யாரும் சொல்லல. இந்தியா கூட்டணி ஒண்ணுமே இல்லாம சுக்குலாயிடும்னு யாரும் சொல்லல. அது பாட்டுக்கு வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஓரமா நடத்தினாங்க, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதுல ஒண்ணும் செய்திகள் இல்லை. செய்திகள் இல்லைன்னு எவ்வளவு பெரிய திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி இருக்குதுல்ல, அப்படிதான் நம்ம பார்க்கணும். தலைமை தாங்கினதே இவரு தான், அவரே இல்லாம பரவாயில்ல, தலைவரே இல்லாம பரவாயில்ல, தலைவரே ஜெயிக்காம இங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன தலைவர் இல்லாம இந்தியா கூட்டணி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஏங்க இவங்க இதெல்லாம் கிடையாதுங்க, தலைமை எல்லாம் வைக்கணுங்க. தலைமை காங்கிரஸ் தாங்க, பெரிய கட்சி காங்கிரஸ் தான் தேசிய அளவுல. அதனால அவங்க சொல்லப்படாத விதி தலைமை வந்து காங்கிரஸ் தான், அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் திருமாவளவன், அவர் இருக்காருல அங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுக ஒரு அங்கம் வகிச்சுது, தமிழ்நாட்டோட பெரிய கட்சியா அது இருந்ததுனால அது வந்து ஒரு பெரிய இதுவா பார்க்கப்பட்டுச்சு. ஒரு 40 தொகுதி ஜெயிச்சாங்க, 0 இங்க பிஜேபி இங்க 0னும் போது அது பெரிய வெற்றியா பார்த்தாங்க. மற்றபடி இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பஞ்சாயத்து, அதனால பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து பெரிய விளக்க உரையெல்லாம் தேவை கிடையாது. அவ்வளவு திமுக வெளியே போயிடுச்சு, அவ்வளவு. இதனால இந்தியா கூட்டணி ஏதாவது உடஞ்சிச்சான்னு கேட்டா ஒன்னும் உடையல, அது பாட்டுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பஞ்சாயத்து இருக்கு பிஜேபியால. இப்ப இவங்களுக்கும் பஞ்சாயத்து இருக்கு, ஆனா இனிமே இவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து இல்லை, ஏன்னா காங்கிரஸ் கூட இவங்க இல்லைன்றதால இவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து. அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீட்டா முடிஞ்சிருச்சு. மிகப்பெரிய போராளி கைது பண்ணிருக்கீங்களே உங்க ஆளு தாஸ். நான் பழைய தாசன் நான் மறந்துட்டியா? என்ன பழைய தாஸ்? அதான் புடிச்சு உள்ள போட்டாச்சே. அதுதான் பழைய தாசன் நான் வெளியே வர சொல்லவா? அதுக்கு வேற ஏதோ மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ரெட்டேரி பக்கத்துல எல்லாத்தையும் உள்ள விழுந்துருவோம், அவர் விடுதலை பண்ணல. எங்க நீங்க வேற. மாரிதாஸ் அவர்கள் கைது, என்ன ரீசன்னு கேட்டா அவர் வந்து ஒரு ஏஐ படம், ரீசன் இப்போதைக்கு தான் சொல்லி ஏஐ படம் வச்சு அமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த படத்தை வச்சு இவர் இன்னாரு, இவர் அப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணி அவர் ஏன் அது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மாசம் கூட ஆகாத ஒரு ஆட்சியை, அந்த அவங்களுடைய பர்சனல் லைஃபை ஒருத்தரோட அமைச்சர், நீங்க அரசை விமர்சனம் பண்ணலாம், அவங்களோட திட்டங்களை விமர்சனம் பண்ணலாம், எப்படி ஒரு பர்சனல் ஒரு அமைச்சருடைய பர்சனல் லைஃப்ல போய் நீங்க வந்து இன்டர்ஃபியர் ஆவீங்க? அப்புறம் இன்னொரு பக்கம் இது ஆதவ அர்ஜுனாவோடது, ஜான் பிரிட்டோ பத்தி பேசுனதுனால அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. நிழல் அமைச்சர் தான் விஜய், வந்து ஒரு நிழல் முதலமைச்சர், ஆதவ அர்ஜுனா தான் முதலமைச்சர், அப்படி இப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஏதாவது அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கைது பண்ணியிருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இது கைது பண்ணணுமா அவசியமா? ஒரு வார்னிங் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை கூப்பிட்டுட்டு வழக்கு பதிஞ்சிட்டு விட்டுருந்துருக்கலாம். ஒரு கைது பண்ணி அவர்கிட்ட என்ன விசாரிக்க போறாங்கன்றது தெரியல. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, இவரை கைது பண்றீங்க ரைட்டு, முக்தார்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணீங்களே, என்னாச்சு? ஏன் அவர் இன்னும் கைது பண்ணாம வச்சு தலைமறைவா இருக்காரு? என்னங்க தலைமறை? தமிழ்நாட்டுக்குள்ள தலைமறைவா எங்க இதுல இருக்காரா? அசோக் நகர்ல இருக்காரா? அசோக் நகர் சென்னையில தானங்க இருக்கு. அதாங்க கேட்கறேன், அசோக் நகர்ல எங்கேயாவது இருக்கலாம்ல அப்படின்னு. தலைமறை ஆபீஸ்க்குள்ள எங்கயாவது ஏதாவது ஒரு ஆபீஸ்ல இருக்கலாம்ல, புதுசா சோஃபா போன ஒரு ஆபீஸ்ல கூட இருக்கலாம்ல, அப்படி ஒரு சந்தேகம் வரலாம்ல. எல்லாருக்கும் நீங்க பேரே சொல்லியிருக்கலாம். சொல்றேங்க, ஏன்னா அவங்கதான் பக்கபலமா இருக்காங்கன்னு கேள்வி, அவங்களாம் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு.
அவர் ரொம்ப நெருக்கமானவர், அவங்களுக்குலாம் ரொம்ப நீங்க தான் பார்த்துருப்பீங்களே, ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாருல்ல. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்த காரணத்தினால வந்து அதை தள்ளி போட்டிருக்கலாம், இல்லை அது வந்து அமைதியாக அப்படியே விட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவரை கைது பண்றீங்க, யார அந்த மாரிதாஸ் சொல்றீங்க, இந்த மாரிதாஸ் கூட இன்னொரு முக்தார் கூட சூர்யாவை வந்து கைது பண்றீங்க. அப்போ அவரு கூட பேசின அவரையும் தானே கைது பண்ணியிருக்கணும். அப்படி என்ன பிடிக்க முடியாத ஒரு நபரா முக்தார்? எவ்வளவு மோசமா விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஒரு குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப மோசமா விமர்சனம். அவரை வந்து கைது பண்ணாம இவரு விமர்சனம், இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா வந்து இவர் வந்து ஒரு பர்சனலா வந்து அந்த அமைச்சரை வந்து ஒரு வழக்கு பதிஞ்சு விட்டுருந்துருக்கலாம். இது என்ன எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னா, பாத்தீங்களா இந்த இதுல வந்து கருத்து சுதந்திரமே இல்லை, ஒன்னும் கைது பண்ணுங்கன்னு சொல்லுங்க, இல்லை கைது நம்ம இவங்க தமிழிசை அந்த பெண் குறித்து அவங்க பேசுறது ரொம்ப தப்பு தான், சரி. ஆனா அதுக்காக நான் கைதை கண்டிக்கிறேன் அப்படி பேசக்கூடாது. ஆமா இல்ல அப்படின்னு உள்ள வழக்கு பதிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப நம்ம சொல்ற மாதிரி வழக்கு பதிஞ்சிருந்திருக்கலாம், ஒரு வார்னிங் கொடுத்திருந்திருக்கலாம், சொல்லலாம். அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க பின்ன அவர் என்ன குண்டாஸ்ல போட்டா வச்சிட போறாங்க? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி பண்ணீங்க என்ன எதுன்னு விசாரணைகள் வந்து நடக்கும். அப்புறம் அவர் வெளியே வந்துட்டு அவர் ஏதோ பெரிய புலன் விசாரணை மாதிரி என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு அவர் வந்து ஒரு இது சொல்லுவாரு. அவருக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் அவர்கள் இப்ப வந்திருக்காரு. அவருடைய கருத்துல எனக்குமே ஏற்புடையது இல்லை, ஆனா அதுக்காக நீங்க வந்து அவரை வந்து கைது பண்ணுவீங்களா? அது வந்து நீங்களும் அப்ப திமுக மாதிரி தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம். இப்ப தெரியுதுங்களா திமுக ஏன் யாரையும் பேச விடாம வச்சிருச்சுன்னு? அதுதாங்க. ஆனா இதுதான் பிரச்சனை. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், நீங்க பேசுறத பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சரியா பேச எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்கன்னு இருக்குல்ல, ஒரு இதுதான் லிமிட். நீங்க வந்து அரசை நீங்க விமர்சனம் பண்ணலாம், அரசுடைய திட்டங்களை விமர்சனம் பண்ணலாம், இந்த அரசு இதை செயல்படுத்தலன்னு விமர்சனம் பண்ணலாம். ஒரு முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சருடைய பர்சனல் லைஃப், அவங்க என்ன பண்ணாங்க, அதுல என்ன நடந்துச்சு, அவங்க வாழ்க்கை, அப்படி நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வரதான் செய்யும். அதனாலதான் சொல்றேன், நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தகுந்த விமர்சனம் பண்ணுங்க, ஆபாசம் இல்லாத விமர்சனங்களை பண்ணுங்க. ஆனா நம்ம உட்காந்து பேசுறது எல்லாமே என்ன, இந்த தாவே காட்சிக்குள்ள பிரச்சனையே என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு எதிர்கட்சி கிடையாது. திமுகன்னு ஒரு எதிர்கட்சி, அதிமுகன்ற ஒரு எதிர்கட்சி, அவர் ஒருத்தர் எதிர்கட்சி, பிஜேபி ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஆரம்பிப்பாரு, அடுத்து இந்த 5 பேர் இருக்காரு. அவரை விட்டுருங்க, அவரெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களை தாண்டி வரக்கூடிய இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள்ன்ற பேர்ல வரக்கூடியவங்க, இத்தனை பேரை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் தாவேக்காக்கு இருக்கு. ஏன்னா திமுக மாதிரி ஒருத்தங்க இருந்தா அதிமுக மட்டும்தான் எதிர்கட்சி, மற்றவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பிளஸ் திமுக ஆட்சியில இருந்தா பல விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அமைதி காத்துருவாங்க, அமைதியா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா தாவேக்காக்கு அந்த நிலைமை கிடையாது. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எல்லாமே ப்ரெஷரா இருக்கும். ப்ரெஷர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. அப்போ இத்தனை பேரையும் சமாளிக்க வேண்டியிருக்கு. தாவேக்கா ஒண்ணு தப்பு பண்ணா கூட அதை வந்து பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க வந்து எல்லாமே இருக்கு. அதாவது இது ஒண்ணு நடந்துருச்சுன்னா பாத்தீங்களா இதுக்கு தான் இந்த ஆட்சியை வேணாம்னு சொன்னா எல்லாம் அனுபவிங்க அப்படி இப்படின்னு பேசக்கூடிய இடத்துல தான் அந்த இடம் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஒரு கைதுன்னோடனே உடனே நீங்களும் வந்து திமுக மாதிரியா அப்படின்னா, திமுக என்ன எக்ஸ்ட்ரீம் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சவுக்கு சங்கர் கையை உடைச்சி அவங்க வீட்டுல கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் என்ன பண்ணாருன்றதை தாண்டி அவருக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றதை பார்க்கணும். அப்போ மாரிதாஸ்க்கும் அதே மாதிரி நடக்குதான்னு கேட்டா அது அப்படி நடக்கல. அவர் பண்ண விமர்சனத்துக்கு தான் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கே தவிர அவர் மேல பர்சனல் இது இல்லை, அரசை பத்தி தப்பா பேசிட்டாரு, அரசின் இதை திட்டங்களை தப்பா பேசிட்டாருன்னு பண்ணல. அவர் சொன்னதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. பட் இது கைது வரைக்கும் போகணுமான்னு தெரியல, ஒரு வழக்கு பதிஞ்சிருந்திருக்கலாம். பட் கைது பண்றாங்கன்னா சம் ரீசன்ஸ் இருக்கும், பார்ப்போம் அது என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மன்னியூஸில் கார்டு போடுறதெல்லாம் பார்த்தீங்களா? அது எப்படின்னா இன்றைக்கி ஏதோ ஒரு இதில் தான் இந்த திருச்சியில் புதுக்கோட்டை அந்த ஏரியா சரியாக தெரியல, அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த இதில் வந்து மோசடி பண்ண தாவேக்கா நிர்வாகிகள் கைது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் இது மாதிரி இந்த நிர்வாகி கைது, அந்த நிர்வாகி கைது, நிர்வாகின்றதான இந்த லாட்ரி வித்தவங்க கைது, ஏமாற்றவர்கள் கைதுன்னு. இப்போ மட்டும் என்ன புதுசாக வந்து தாவேக்காவை சேர்ந்த, தாவேக்காவில் இருந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் ஒருத்தன் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்றான், சாப்பிட்டு அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுது, ஃபுட் பாய்சன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலேயும் கீழே அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுது, போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டான். இப்போது அது ஒரு நியூஸ் ஆகிடுச்சு, பெரிய அளவுக்கு நியூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் நடத்தினவன் இல்லைனா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் அந்த சிக்கன் ரைஸ் போட்டு கொடுத்தான்ல, அவன் வந்து பேசு பொருளாக மாறிடுவான். அப்போ அந்த இடத்துல இதை சேர்த்துக்க, இன்செர்ட் பண்ணிக்க, தாவேக்கா நிர்வாகி. ஆனால் அவன் நேபாள்காரனாக இருப்பான்,
நேபாளக்காரன் தாவேக்காவுக்கு ஓட்டு போட மாட்டானா அப்படின்னு. நேபாள்காரன் இருப்பான். ஆனா செஞ்சவன் இவன் தான். இவன் ஒரு தாவே. உங்களுக்கு நியூஸ் டீட்டெயிலுக்குள்ளார போக மாட்டாங்க. தாவேக்கா மேல உங்களுக்கு ஹெட்லைன் என்ன, ஃபாஸ்ட் ஃபுட்டில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட வாலிபர் இதுவா இருக்காரு, சீரியஸா இருக்காருன்னு. சிக்கன் ரைஸ் போட்டு கொடுத்தவர் தாவேக்கா நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல பேரும் இருக்காது, ஊரும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அவன் தாவேக்கா நிர்வாகி. ஏய், அவன் நேபாள்காரன்டா, அவன் தாவேக்கா நிர்வாகி. அதெல்லாம் கேட்காதீங்க, அவன் தாவேக்கா நிர்வாகி. இதெல்லாம் எதுல வரும்னா மண் நியூஸ் மனகரன்ல தான் வரும். மனகரன்ல வரும், இளைஞர் செய்திகள் வரும். அப்புறம் இவங்களோட அறிவாலயம் புரியுது, வன்மம் எல்லாமே புரியுது. அதே மாதிரி நேத்திக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேல வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஆமா, நல்ல விஷயம் தானே. செகண்ட் விக்கெட்டா? அது அவருக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் டைம். ஆமா, 2வது விக்கெட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, பார்த்து பண்ணிக்கிங்க அப்படின்னு. யாக்கர் பாலா ஏதாவது ஒன்று போடணும், தெரியல என்ன பால் போட போறாங்க, யாக்கர் போட போறாங்களா, பவுன்சர் போட போறாங்களா, நடந்துகிட்டு இருக்கு. அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கும் வந்து இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சிடிஆர் கூட வந்து உட்காந்து பேசுறாரு, அமைச்சர் கூட வந்து பேசுறாரு. 15,000 பேர் வந்து இந்த வேலைக்கு வந்து தேவைப்படுறாங்க, எடுக்க வேண்டிய ஆட்கள் வந்து பற்றாக்குறை நிறைய இருக்குங்க. இந்த வேலைக்கு இதுவும் மின்சாரத்துறையில பற்றாக்குறை வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஆட்கள் ரொம்ப அதிகமா தேவைப்படுறாங்கன்றது உண்மைதான். அதை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு 300 பேருக்கு வந்து பதவி உயர்வு பண்ணியிருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மின்வெட்டுக்கான பிரச்சனையை அவர் தான் இதுதான் கேட்கிறாரு. சவுக்கு சங்கரும் அதுதான் கேட்கிறாரு. ஏங்க, வெயில் சீசனு பீக்கில் இருக்கும்போது அப்போல்லாம் தடை இல்லாமல் உங்களால் மின்சாரம் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, பருவமழையே வந்து ஆரம்பிச்சிருச்சு, கேரளாலாம் பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க எதுக்கு வந்து கட் பண்றீங்க? அப்போ இன்னமும் திமுக கவர்மெண்ட் தான் இதாகிட்டு இருக்குதா? அந்த அதிகாரிகளை வச்சு தானே நீங்க இன்னமும் வேலை பண்ண, நீங்க மாற்ற வேண்டியது தானே, ஏன் மாற்றாம இருக்கீங்க? அப்போ திமுக பண்ண வேலையை தான் இப்போ தாவேக்காவும் பண்ணுதா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. சொன்னால் ரிப்பீட்டாக இருக்கும், கொஞ்சம் அதே தான் ரிப்பீட்டாக வரும். டைம் கொடுங்க. சும்மா ஒரே மாதத்துக்குள்ளே அப்படியே புரட்டி போட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் சொல்கிறது சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் ரொம்ப அதிதீவிரமாக கண்காணிக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடியது. அதுதான் நீங்கள் தவற விடக்கூடாது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நம்ம சொல்கிறது. அது வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் வந்து ஸோ இப்போ ஒரு டிஜிபி போட்டாச்சு. ஸோ அதுக்கு அந்த வேலைகளை வந்து அவங்க தீவிரமாக பார்த்து தான் ஆகணும். அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. இந்த சட்டம் ஒழுங்கு நாளைக்கு ஆமாம், நாளைக்கு இந்த பெண்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே நம்ம டைம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ். ஆனால் ஸ்டிக்கர் தான் விட்டுறாங்களா தாவேக்காவும்? ஏன் அம்மா பெட்ரோல்ன்றதை வந்து பிங்க் பெட்ரோலாக இவங்க மாற்றினாங்க. இப்போ நாங்கள் பிங்க் பெட்ரோல்னு வச்சுருக்கிறதா நீங்கள் ஸ்டிக்கரை பிரித்து சிங்கப்பெண் படம்னு மாற்றுறீங்கன்னு பேச்சுக்கள் வருது. இன்னும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் இருக்காரு. சொல்கிறது யாரு? எல்லாரும். அவங்க டீம் எல்லாருமே அதான். அப்போ இது என்ன திமுக ஆட்சியா? இல்ல அவரு தான் முதலமைச்சர்னா அப்ப திமுக ஆட்சி தான் அப்படின்ற அவங்க நம்புற ஆட்கள் எல்லாம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சத்யராஜ் கூட இன்னைக்கு என்ன சொன்னாரு, முதல்வராக நான் இன்னும் ஸ்டாலின் அவர்களை தான் வந்து பாக்குறேன்னா போய் பாருங்க, அவர் வீட்டுல போய் பாருங்க முதலமைச்சரை. ஏன் இங்க வந்து பேசுறீங்க? ஏன் குளத்தூர் மக்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நடைமுறையை கொண்டு வரும். முதல் நாளே ஒரு கையெழுத்து போட்டாரு, சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அது நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் இவங்க யாரு, என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்குள்ள எத்தனை பேர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் இவங்க வந்து இருக்க போறாங்க இப்படின்னு இவ்வளவு கேள்விகள் வந்து இருக்கு. அது நாளைக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். உடனே இது எங்களோடது, ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, பேக் நாங்க தான் கொடுத்தோம், திருவள்ளுவரையே நாங்க தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம், திருவள்ளுவரை கொண்டு போய் நாங்க தான் கன்னியாகுமரியில. யார் வச்சது? நீங்க தான் வச்சீங்க, எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. யார் இல்ல, நான் தமிழ்ன்றது எங்களுக்கு கத்து கொடுத்ததே நீங்க தானே. உட்கார்ந்துருக்க திருவள்ளுவரை எழுப்பி நிப்பாட்டினதே நாங்க தான். ஆமா, ஒரு 7 தான் உட்கார்ந்து இருந்தாரு, நீங்க தான் அவரை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. யார் இல்லைன்னா அதான் சொல்றேன், எங்களுக்கு தமிழ் அப்படின்னு கத்து கொடுத்ததே நீங்க தான், தமிழுக்கு தமிழ்னு பேர் வச்சதும் நீங்க தான். எதுவும் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்லலையே. இதெல்லாம் நீங்க பண்ணதுனால தான் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறம் முக்கியமா பேசினதுல இவரு அன்பரசன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஆலந்தூர். அவரு தான். ஐயோ பேசணுன்றாரு. நம்ம வேற அந்த சைடு அதுக்கு போயிட்டு வருவோம்ல, அதுக்கு வந்து போல
அவர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒருமையில வந்து பேச ஆரம்பிச்சாரு. அவன் இவன் முதலமைச்சர் அவர்களுமே வந்து அவன் இவன்ற மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் எப்படி கட்டுப்படுத்துவாங்க? நான் சொன்னேன்ல, ஜென்சி என்னைக்குமே உங்களை நம்பாது. அடுத்து வரக்கூடிய ஜென் ஆல்ஃபா அதுவும் உங்களை என்னைக்குமே நம்பாது. அதுக்கான ஆட்கள் தான் தாமு அன்பரசன், டிஆர் பாலு, ராசா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் தான். நீங்க என்ன பிரச்சனை, நீங்க தோத்துட்டீங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டு என்ன தோல்விக்கு பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து எவன் கூட சண்டை போட்டோம், இந்த நாய்களை நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை. அதுதான் அவரும் சொல்றாரு, இந்த மூஞ்சிலாம் ஜெயிக்கும் தலைவா, இந்த மூஞ்சிலாம் ஜெயிக்க தலைவா, அதெல்லாம் மூஞ்சியா அது அங்கே பாருங்க சும்மா போஸ்ட் விட்டுன்னு இதெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க, இவங்கன்னா எப்படிங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்மளே சொல்றாங்க. அதுதான் ரெண்டுத்தையும் கலந்து அடிச்சுட்டான். உங்களை ஹரிஷ்னு ஒரு பையன், 29 வயசு பையன் நினைக்கிறேன், 30 வயசு கூட இருந்துட்டு போகுது, சின்ன பையன், உங்களுக்கு அப்படியே பாதிக்கு பாதி அடிச்சான்ல. நான் பேப்பர் வாங்குற கடையில கேட்பேன், அந்த வழியா தான் கேட்பேன், என்னன்னா ஆலந்தூர் தானே வருது அது, அந்த பையன் நல்லா ஓட்டு வாங்குவான் அப்படின்னாரு. அப்பவே அந்த பையன் யாரு என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ஹரிஷ்ன்ற ஒரு எம்எல்ஏவை அவர் யாருனாலும் தெரியாது. ஆனா அங்கதான் அந்த சென்டர் பேஸ்ல தான் அது வந்து இந்த இதெல்லாம் நடக்கும், மீட்டிங் எல்லாமே நடக்கும். சொல்லுவாரு, அந்த பையன் நல்லா ஓட்டு வாங்குவான், அந்த பாலத்துக்கு கீழே தான் நடக்கும், அதை ஓட்டு வாங்குவான் அப்படின்னு சொன்னாரு. ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பார்த்தா ஜெயிச்சிட்டா பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா தொகுதியிலும் நினைச்சு. ஏன்னா இந்த திமிரு பேச்சு தான், வேற ஒண்ணும் கிடையாது. நாய் அவன் இவன், இன்னொருத்தர் இருக்காரு எழும்பூர்ல தோத்தாரு அவரு, சிரிச்ச எல்லாரையும் உங்களை விட பயங்கரமா சிரிப்பாரு, உங்களை விட சிரிப்பழகன்னு முதல்ல பேர். உங்களுக்கு என்ன பெரிய சிரிப்பழகன்? தமிழன் பிரசன்னா தான் பெரிய சிரிப்பழகன். அதாவது எதிர்கட்சிகளை பேசி இது பண்றதை விட சிரிச்சே இது பண்ணி விட்டுருவாரு. சூர்யா ஸ்மைல். ஆமா, சூர்யா எந்த நேரமும் சூர்யா ஸ்மைல் தான். அவருக்கு பதில் தெரியலன்னா போதும் சிரிக்கிற, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், பதில் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், நான் ஏன் சிரிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாது சொல்லு என்னன்னு சொல்லு எங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்டாதான் அப்புறம் பதில் வரும். அவரு நேத்து ஜூனியர் கையில வச்சு நேத்து முந்தா நேத்து தெரியல பாத்தீங்களா, ஜூனியர் அட்டை படத்தை பாத்தீங்களா, என்ன வந்திருக்கு பாத்தீங்களா, என்ன வந்திருக்கு அது ஏதோ முதலமைச்சர் இதுல பெரிய அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா, சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு எதுன்னு ஏதோ ஒரு போட்டிருந்திருக்காங்க. அதெல்லாம் சரி, 5 வருஷமா அவங்கள பத்தி அட்டை படத்துல போட்டுட்டே இருந்தாங்களே, அது ஒரு நாள் நீங்க பாத்தீங்களா, உங்க தலைவர் பார்த்தாரா? பார்க்கல. வாங்க காசு இல்ல, டைம் இல்லங்க, மக்கள் பணியில இருந்தோம். டைம் இருந்துச்சு, 10,000 ரூபா தானே இருந்துச்சு. அது ஜூனியர் கிட்டே வாங்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? அது 30 ரூபா விக்கிறாங்க. அதுல வாரத்துல 2 தடவை வருது. வருஷ சந்தா போட்டுக்க வேண்டியது. என்ன சந்தா போட்டாலும் அமௌண்ட் கட்டணும்ல, வெறும் 10,000 வச்சுட்டு நம்ம எப்படி கட்ட முடியும்? அதனால வாங்கி படிக்கலாம். படிச்சீங்களா அப்படின்னு. அதெல்லாம் சரி, நீங்க படிச்சீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தா இந்த நேரத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. எழும்பூர்ல நம்ம தோக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? அடுத்தவன் சீட்டு காசப்பட்டா அப்படிதான் நடக்கும். இப்படிதான் நின்று கத்திக்கிட்டே தான் இருக்கணும்ன்றதுதான் நியூஸா இருக்கு. இதுதான் விஷயங்கள். இந்த மாதிரி தாமு அன்பரசன், இந்த மாதிரி தமிழன் பிரசன்னா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசி மக்களை வெறியாக்கி இவங்க என்ன நல்லது பண்ணாலும் இவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனா இவங்களை திருப்பி இது பண்ணுவாங்களா? ஏன்னா கட்சியா இது பண்ணும்போது வேற, நம்ம முதலமைச்சரை திருப்பி இந்த மாதிரி உரிமையில பேசுறதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து தானே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்ப இந்த அரசியல் தான் தேவைப்படுதுன்னு அவங்களே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அரசியல வந்து 2026 எடுக்காம விட்டதுனால தான் நம்ம இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கோம். இனிமே ஃபயர் தான், இனிமே ஆசா மாதிரி தான், இனிமே வந்து தாமு அன்பரசன் மாதிரி தான் வந்து இப்படி எடுத்துக்கலாமா? இன்னொரு 8 மாசம் தான் இருக்கு, அடுத்த உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது. 3 மாசம் இந்த ஆட்சி தாங்குமா தாங்காதான்னு தெரியல. அடுத்து உள்ளாட்சி தேர்தலாம் சொல்லிட்டாரு, குளத்தூர்காரர் எப்பயோ சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? 3 மாசம் இந்த ஆட்சி தாங்குதா பாப்போம் அப்படின்னு. சரி, அதுக்குதான் பதிலடி ஒருத்தர் கொடுத்தாருல, இப்படிதான் 200 ஜெயிக்கும்னு சொன்னாங்க, ஜெயிச்சாங்களா அப்படின்னாரு. குளத்தூர்காரர் சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு அவங்க சொல்றது. ஓகே, கூடவே இருந்திய பங்காளி, நீ இப்படி சொல்லிட்டிய 3 மாசம் கொடுத்தாங்க, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை வந்து 3 மாசம் தாங்குமா 5 மாசம் தாங்குமான்னு ஸ்டாலின் பேசுறதெல்லாம் வந்து நியாயம் சரி கிடையாது. சிபிஐ வீரபாண்டி போச்சா, இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போச்சா. சண்முகம் அவர்கள் மட்டும் என்ன சொன்னாரு, நாங்க வந்து தாவேக்காக்கு ஆதரவு தான் கொடுக்குறோம், நாங்க யாரு கொடுக்கணும், அதுனா திமுக, நாங்க தனி கட்சிங்க அப்படின்ட்டாரு. எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றது? ஆமா, இதுல அவர் பெருமையா நம்மளிடம் இருந்து தயவு பெற்று நம்மளுடைய எத்தனை தடவை அதே சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எத்தனை தடவை அதே சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களோட தயவுலன்னு. எங்களோட தயவுல நீங்க, உங்களோட தயவுல நாங்க, அவ்வளவுதான். நீங்க பெரிய கட்சி, நாங்க சின்ன கட்சி, எங்க ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்குல்ல அப்படின்ற கேள்வி அவங்களும் வந்து கேக்குறாங்க. நம்மளும் எத்தனை தடவை இதை பத்தியே சொல்றது. அவரும் மேடைக்கு போறாரு. 6
மாசம் இப்ப 3 மாசத்துக்கு வந்துட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல, யார் கம்மி பண்ணான்னு தெரியல. 3 மாசத்தை 3 மாசத்தையா தெரியல. 3 மாசம் அதுக்கு ஏதாவது சீக்ரெட் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதே டீம் போல. அது இன்னொன்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க, இந்த 2 இடத்துல வரும்போது ஸ்கூல் பையன் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு காலைல 9 மணிக்கெல்லாம் தலைமை செயலர் கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி கூட்டு போயிட்டாங்க. இவர் தான் அன்பரசன் தான் பேசியிருந்தாரு. இதா இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு ஆள் நம்மலாம் பசங்களை கூட்டு போற மாதிரி கூட்டானே, சாப்பாடுக்கு அதுக்கு ஒருத்தர் கூட இருப்பாரு. புசியானந்த் அவர்களை சொல்றாரு, சாப்பாடு ரெடி ஆகிடுனா இப்போ வர்றது சோறுதுன்றது திருப்பி 4 மணிக்கு வீட்டுக்கு கூட்டு போறதுன்ற மாதிரி ஏதோ ஸ்கூல் கூட்டு வர மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் சொல்றது பூமர்னு தெரியுதா? இப்படிதான் இருக்கும் பூமர்ஸ் எல்லாம், இப்படிதான் இருப்பாங்க. பழையசையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. புதுசா ஒன்றுத்துக்கு ரெடி ஆகும், பண்ணுவோம். அது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது, எப்படி இந்த மக்களுக்கு எப்படி, அதெல்லாம் கிடையாது. முதலமைச்சர்னா இப்படிதான் வரணும், முதலமைச்சர்னா பெரிய காலர் சட்டையை தான் போட்டுக்கணும், முதலமைச்சர் தான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இவங்களா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்க அதுக்கு பின்னாடி இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு ஃபாலோ பண்றாரு. ஒரு கோட் ஷூட் போட்டு தான் வரணும், ஆன் டைமுக்கு தான் வரணும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல வரைக்கும் ஒர்க் பண்றோம், இதுக்கப்புறம் நம்ம அங்க வீட்டுல போய் அவர் என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியும்? அங்க வீட்டுல போய் ஒரு ஃபைல் பார்க்கலாம். எல்லா முதலமைச்சர்களும் அப்படிதான். வெறுமே வீட்டுக்கு போனோம்னா முடிஞ்சு போச்சு, ஏதோ 9 to 5 ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது, ஜாப் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வேலையாளவர். எங்க தப்பு நடந்தாலும் அவர் பக்கம் தான், அவருக்கு தான் வரும்னா அப்ப அவர் இந்த வேலையை செய்ய தானே செய்வாரு. 9 to 5 எங்க இருக்காருன்னா அது ஆபீஸ் டைம். இந்த இடத்துல இங்க இருக்கணும்ன்றதுக்கான டைமிங் அது. அது புரோட்டோகால் படி போறாரு வராரு. இல்ல அவர் இருக்கணும்னு நினைச்சா, அவருக்கு போகணும்னு நினைச்சாருனாலும் போவாரு, வேற எங்கேயாவது போவாரு, அடுத்த வேலையை என்னவோ பார்ப்பாரு. இங்க அதுதான் சொல்றேன், வைத்தறிச்சல். என்னது இது, எப்படி இது நடந்துச்சு? நம்மள தினமும் வேலை பாக்குறானே, தினமும் வேலை இல்ல, தினமும் வேலை பாக்குறதுல எப்படி நடந்துச்சு, எப்படி ஜெயிச்சாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப போஸ் வெங்கட் சொல்றாருல, எனக்கு ஏதோ கனவு கண்ட மாதிரி இருந்துச்சுங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எல்லாரும் என் வீட்டுல கழுவி ஊத்துறாங்க, நீ எல்லாம் என்ன உனக்கு அரசியல் அறிவு இருக்கு, நீ எல்லாம் வந்து பேசுற அப்படின்னு வந்து பேசுறாங்கன்னா அப்ப எல்லாருக்குமே வந்திருக்குது. ஏதோ ஒன்று இது ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ நம்ம படத்துல பாக்குற மாதிரி இது நிஜத்துல நடந்துருச்சு அப்படின்றத இப்பதான் உணர்றாங்க. அதோட வெளிப்பாடு தான் அவனை விட்டுட்டோம், இந்த நாயை விட்டுட்டோம், இந்த நாயை பேசிட்டோம். இவரு தான் வந்து மாற்று கட்சியில இருந்து ஆள் கூட்டு வந்தாரு, 1200 பேர் இவரு தான் வந்து சேர்க்கிறாரு. அதை நம்பி ஒருத்தர் அண்ணா அறிவாலயத்துல பேசுறாரு. இதை நம்பி 6 மாசத்துல நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம், 3 மாசத்துல ஆட்சியை பிடிச்சிருவோம். எது இந்த 6 மாசத்துல பிடிச்சோன்னே இவரை வந்து மறுபடியும் அதே தொகுதியில நிக்க வைப்பாங்க. குளத்தூர்ல, ஆலந்தூர்ல. ஆமா, ஆலந்தூர் நிக்க நீங்க மறுபடியும் ஜெயிச்சிருவீங்க. நாங்க தான் வெட்ட வெளிச்சமும் போட்டு கட்டணும். இப்ப மீசை எடுக்கிறேன்னு இருக்காரு ஒருத்தர், ஆர்எஸ் பாரதி. ஆமா, ரெடியா இருங்க. பாதி மீசை நல்லா இருக்காதுங்க, இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாள் அப்படியே எடுக்காம மட்டும் இருக்கட்டும். அதை எடுக்காம மட்டும் இருக்கட்டும். அப்ப இருக்குது. அதே கேள்விதான் இவருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, சண்முகம் அவர்கள்கிட்டயுமே கேட்டிருக்காங்க. புதுசா இருக்குதுல்ல, நல்லா தானே இருக்குது, கேட்கறதுக்கே உங்களுக்கு இதா இருக்குது, நான் பண்ணட்டும், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்களே தானே எழுதுறீங்க, இதெல்லாம் புதுசா இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. என்னங்க ஒரு டாஸ்மாக்ல ஒரு அமௌண்ட் 1200 கோடியை வந்து கவர்மெண்ட் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. கேட்டா பார்ட்டி ஃபண்டு, கட்சி ஃபண்டு அப்படின்னு, பார்ட்டி ஃபண்டுன்னாங்க, வேற ஏதோ ஃபண்டு, சிஎம் ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு. ஒரு ஹாட் பாக்ஸ், ஒரு சரக்கு பாட்டில் ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் அப்படின்னு பண்றாங்க. பீர் பாட்டில்னா 40 ரூபாய், இதுக்கு 20 ரூபான்னு பிரிச்சு கொடுத்த விஷயத்த இன்னைக்கு கவர்மெண்ட் பக்கம் அதை திருப்பி விட்டுருக்காங்க. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3 லட்சம் ரூபாய் வந்து சிஎம் ஃபண்டு அப்படின்னு வாங்குறத, ஒரு ஒவ்வொரு பார்ட்டி ஃபண்டு வாங்குறத தடுத்து இன்னைக்கு நிறுத்திருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுக்க கூடாது, இனிமே இல்லைன்றத நிறுத்திருக்காங்க. வரது எங்களுக்கு வேணா, நீங்க அரசாங்கத்துக்கு கொடுத்தது மக்களுக்காக போகும். அதுதான் சொல்றேன், இது மாதிரி இல்லாம கட்சிக்கு வேணான்னு சொல்றேன். அப்படிலாம் இருக்கிறதே எனக்கு இப்பதாங்க தெரியும். கட்சிக்கு வேணா, நீங்க வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் எரிச்சலா தானே இருக்கும். இத்தனை வருஷம் உங்களுக்கு எங்க இருந்ததோ வந்துகிட்டே இருக்குல்ல பணம். ஆமா, சொன்னீங்களே வருதா அப்படின்ற மாதிரி இப்ப வரல, அப்ப காண்டாக தானே செய்யும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்ப பத்திரப்பதிவு துறையில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, போறாங்க, போய் லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம், இனிமே ஆன்லைன்லயே பண்ணல. இது ஆல்ரெடி வந்ததுதான். இந்த 3.0 ஸ்டார் 3.0ன்ற ஸ்கீம் ஆல்ரெடி திமுக கவர்மெண்டாலேயே வந்து வந்துருச்சுன்னா அதை ரெடி பண்ணது அங்கதான். இதுக்கப்புறம் இப்ப அதை லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப அதை வந்து லான்ச் பண்ணதுதான் விஜய் அவர்கள். பண்ணிருக்கீங்க, இல்லன்னா சொல்லல. ஆனா இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. ஒருத்தர் வேலை செய்யறான், ஒருத்தவங்க வந்து பண்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர்கள்லாம் போய் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு இது ரமேஷ் போறாரு, பழனி போயிருக்காரு, அதுல ஏடிஎம்கே எம்எல்ஏட பேர் இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட போய் சாரி கேட்டு, இல்ல நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி, நீங்க உங்களோட பேர் இருந்திருக்கணும், என் தப்பு தான், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம், இந்த ரிப்பனை வந்து கட் பண்றாங்க. நீங்க மெழுகுவத்தி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
நான் தான் தெரிஞ்சு போச்சே, நான் அடுத்த தடவை வரமாட்டேன், அதனால நான் சொத்து எவ்வளவு பட்டியலே காட்டலையாமே. ஆமா, ஏன் காட்டணும்? ஆர்டிஎல் இருந்து சொன்னாங்க. என்கிட்ட இருந்தா நான் காட்ட போறேங்க, என்கிட்ட இல்லைங்க. சரி சரி. நானே ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு போயிட்டு தான் தொங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட போய் சொத்து பட்டியல்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பேன் நான். நீங்க என்கிட்ட போய் கேட்குறீங்களே. அவங்க மட்டும் இல்லை, 75% பேர் வந்து யாரும். இன்னொருத்தர் சேலத்துல எங்கன்னு தெரியல, மேயர சிஎம் போட்டோ மேல இருக்கான், விஜயர்கள் போட்டோ. அதனால அதை எடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் வற்புறுத்தி இங்க வச்சுதான் ஆகணும்னு எல்லாரும் இது பண்ணோன்னே அந்த போட்டோ அங்க மாட்டிட்டு அந்த சேர்ல உட்காராம சோஃபால உட்காந்து பக்கத்துல இன்னொரு இடத்துல சோஃபால உட்காந்து வேலை பாக்குறாராம். அவ்வளவு வன்மம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்ப அப்படிதான் இருக்கும் விசுவாசம். இல்ல உங்களுக்கு அவ்வளோ விசுவாசம் கிடையாது, அவங்க கட்சி வன்மம் தான். வன்மம் தான். அவ்வளவு வன்மம் இருக்குன்னா நீங்க அப்படியே உட்காந்து ஏன் தரையில உட்காந்து வேலை செய்ய? ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே? அதுக்கு முடியாது, ஏன் வர வேண்டியது வரணும்ல, அதெல்லாம் மிஸ் ஆகும்ல. அவ்வளவு இது இருக்கிறவங்க இருக்காத கிளம்பி போயிருன்றேன். ஏன் இருக்கீங்கன்றேன். இன்னமும் வந்து சென்னை மேயரா இருக்கீங்க, நீங்க கிளம்பி போக வேண்டியது தானே. அவ்வளோ இது பேசுறீங்கல்ல. தெரிஞ்சு போச்சுங்க, அடுத்த 8 மாதம் கழிச்சு இங்கே வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தாலுமே நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது, டெபாசிட் வாங்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஏன் இன்னொன்று வந்து நம்ம நல்ல பேர் கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட வந்து சொல்லி. அதனால் அப்படிலாம் வேணாம், இப்போ வந்து நம்ம திட்ட ஆரம்பிச்சிடலாம், எப்படியும் விழாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம திட்டுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த வீடியோ வந்து இருக்கு மக்களே, அதனால் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போட்டுருவோம். மிக்க நன்றி கார்த்திக். மகிழ்ச்சி.